நாளைக்கு தமிழ் சினிமா கொண்டாடும் இந்தியன் 2 திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில். ஸோ இதனால் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்து கொள்ள போகிறார்கள். எல்லாத்துக்குள்ளுமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த இசை வெளியீட்டு விழா லைவாக டெலிகாஸ்ட் ஆகுமா? லைக் மாஸ்டர் திரைப்படத்துக்காக டெலிகாஸ்ட் பண்ணாங்க, மெர்சல் திரைப்படத்துக்காக டெலிகாஸ்ட் பண்ணாங்க, சர்க்கார் திரைப்படத்துக்காக லைவாக போட்டாங்க. அதே மாதிரி இந்த இசை வெளியீட்டு விழாவும் லைவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இணையதளத்தில். இதுக்கான ஒரு வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி லைவான விஷயத்தை சன் டிவியில் போடப்படும். முக்கியமாக பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால், முக்கியமான இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால். ஆனால் இந்தியன் 2வுக்கு அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, சன் டிவி இதுக்கான ரைட்ஸ் வாங்கவில்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. கலைஞர் டிவி தான் இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழா லைவ் கிடையாது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகி இருக்கிறது. ஒருவேளை கலைஞர் டிவியில் லைவ் அப்படிங்கிற விஷயம் இருந்திருந்தா இந்நேரம் ப்ரொமோவாக போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ ப்ரொமோவும் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரொமோவும் போடலை. அதனால் இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எங்கேயும் லைவ் கிடையவே கிடையாது. இதை நீங்கள் டிவியில் இந்த வாரம் சண்டே இல்லை அடுத்த வாரம் சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்க்க முடியும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?